எந்த விஷயமாக இருந்தாலும் உணர்வு பூர்வமாக ஒன்றி ஒரு கச்சிதமான வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய கலக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன சொல்கிறது? குடும்பத்தில் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் பொழுது அதில் சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரம் ஏறும் பொழுது நட்சத்திராதிபதி 6ஆம் வீட்டில் வந்து அமரும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பிளஸ், மேலும் மேலும் தொடர்ச்சியாக பிளஸ் பாயிண்ட். இது காலகட்டங்களில் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் நாம் திருமணமான நபர்னு தெரிந்தும் கூட நம்மை நோக்கி படையெடுப்பார்கள். ஏன்னா அவர்கள் தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதில் குறியாக இருக்கிறார்கள். அப்போ நாம் தான் நம்மையும் நமது குடும்பத்தையும் நம்மை நம்பி வந்தவர்களையும் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். ஏற்கனவே பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு என்று சொல்வது போல் செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். உச்சகுரு சூரியன் ஆட்சி, புதன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம், குரு மங்கள் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம், நிறைய ராஜ யோகங்களும் பஞ்ச மகா புருஷ யோகங்களும் உங்களது ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். எந்த விஷயமாக இருந்தாலும் உணர்வு பூர்வமாக ஒன்றி ஒரு கச்சிதமான வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய கலக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன சொல்கிறது? மெயினா உங்களுடைய தொழில், வேலை, திறமைக்குண்டான அங்கீகாரமும் அதற்குண்டான ஒரு நல்ல பதவி உயர்வும் வாய்ப்பும், உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நாங்கள் புத்திமான்கள், எங்களுடைய ராசி மட்டும்தான் புத்திகாரகன் புதன் அப்படிங்கிறது கிடையாது. அதற்குண்டான மதிநுட்பம், தொழில்நுட்பம், நோவல் டெக்னாலஜி, ட்ரபிள் ஷூட்டிங் போன்ற அனைத்து விஷயங்களும் எங்களிடம் இருக்கிறது. எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனையும் எங்களால் ஹேண்டில் செய்ய முடியும் என்பதை கண்டிப்பாக இவர்கள் உணர்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்தி திறமைகளை காண்பித்து பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, வருமான உயர்வு, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள், அதன் மூலம் தன வரவு என்பது இவர்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும். என ராசியில் புதன் ஆட்சி, உச்சம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் 10 யோகம், 7ஆம் வீட்டில் சனி சசயோகம், 11ஆம் வீட்டில் குரு மங்கள யோகம், தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் செவ்வாய் திக்பலம், சூரிய புத ஆதிபத்தியம், 2ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. இந்த 2ஆம் வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேரப் போகிறார். மதன கோபால யோகம், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் உச்சபலத்துடன் ஒன்றாக வந்து இவங்களுடைய தனஸ்தானத்தில், குடும்பத்தில், வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் பொழுது அதில் சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரம் ஏறும் பொழுது நட்சத்திராதிபதி 6ஆம் வீட்டில் வந்து அமரும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பிளஸ், மேலும் மேலும் தொடர்ச்சியாக பிளஸ் பாயிண்ட். மெயினா தனம், குடும்பம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, அபிவிருத்தி, ஐஸ்வர்யம், சுபம், சுப கிரகங்கள். அப்போ அந்த சுபமான பொருட்கள், தங்கம், வெள்ளி, தங்கத்தை குறிகாட்டக்கூடிய குரு லாபத்தில் உச்சம், வெள்ளியை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் ஆட்சி. அப்போ வரிசையா இவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, முதலீடு செய்வது, பூமி நிலத்தை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் திக்பலம், 4ஆம் வீட்டு அதிபதி குரு இந்த இடத்துல உச்சபலம், இதெல்லாமே கன்னிராசிக்காரர்களை மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. முதல்ல சூரியன் ஒரு 17 நாள் இவர்களுக்கு விரயத்தில் இருந்தாலும்
அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா பித்ரு வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே ஒரு முதலீடாக நீங்கள் எடுத்து. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரிய புத ஆதிபத்தியம்ங்கிறது நீங்க முதல்ல செய்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ், சின்ன மீனை போட்டு பெரிய திமிங்கலத்தை பிடிக்கக்கூடிய அமைப்பு என்பது வரிசையாக வரும். இந்த லாபத்தில் குரு அப்படிங்கிறது சாதாரண லாப குருவாக இல்லாமல் உச்ச குருவாக இருக்கிறது. அது குரு மங்கள யோகமாகவும் உங்களுக்கு வருகிறது. அதுக்கு பேரே மங்களம் அப்படின்னு வைத்திருக்கிறார்கள். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் எதெல்லாம் பிரஷியஸ் என்று நினைத்தீர்களோ, நீங்கள் எதெல்லாம் நடக்க வேண்டும், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று நினைத்தீர்களோ, அவையெல்லாம் உங்களுக்கு வரிசையாக நடக்கும். இது ஒரு முதல் தரமான ராஜயோகம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை குரு பார்த்து அவர் ஆஃப் பண்ணி விட்டார். அப்போ அந்த சாட்டான்கிறவர் இப்பொழுது நீர்த்து போய்விட்டார். 6ஆம் இடத்தில் ராகு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது பிரபஞ்சத்தின் கட்டளை. தேடி பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவருமே இப்ப கிட்டத்தட்ட அந்த 11ஆம் வீட்டின் ஆரம்ப முனைக்கு வந்து விட்டார். 2-3 மாசத்துல அவர் கடகமனைக்குள் வந்து விடுவார். மெயினா 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு ஜாக்பாட். 9-10 அதிபதிகளின் சேர்க்கைக்கு பெயர் தர்ம கர்மாதிபதி யோகம். அதுவும் எந்த வீட்டுல? தனஸ்தானத்தில் ஆட்சி சுக்கிரன். இந்த கன்னி, மிதுனம், துலாம், அதே மாதிரி ரிஷபம், அதே மாதிரி மகரம், கும்பம், இந்த வீடுகள் எல்லாமே பொருள் அணியில் வரக்கூடிய வீடுகள். இந்த அணி ராசி லக்னங்களுக்கு புதனும் சுக்கிரனும் அள்ளி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியம் மேலும் மேலும் மேம்படும். இளமை மாறாத தோற்றம். நீங்கள் செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் சபையில் முதல் மரியாதை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு 50 வயசு நபர் கூட பார்ப்பதற்கு ஒரு 30 வயது போல் தோன்றுவார். அப்ப என்ன ஆகும்? அதற்குண்டான ஒரு முக்கியத்துவம், வாய்ப்புகள் வரும். இதனை நாம் அனுபவபூர்வமாக, தொழில் ரீதியாக, அபிவிருத்திக்காக உபயோகித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது காலகட்டங்களில் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் நாம் திருமணமான நபர்னு தெரிந்தும் கூட நம்மை நோக்கி படையெடுப்பார்கள். ஏன்னா அவர்கள் தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதில் குறியாக இருக்கிறார்கள். அப்போ நாம் தான் நம்மையும் நமது குடும்பத்தையும் நம்மை நம்பி வந்தவர்களையும் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். மெயினா லோன் வாங்கும் பொழுது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் லோன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் மெயினா பார்த்தோம்னா கண்டிப்பாக புத்திகாரகன், மதி நுட்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதன் ராசியில் ஆட்சி அப்படிங்கிறதுனால பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்த முடியும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகரமனையை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு காலேஜ் மாத்தணும், ஒரு ஃபீஸ் மாத்தணும், ஒரு டியூஷன் டீச்சரை மாத்தணும் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்பதை விட நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்பது போல், அதுவும் அது புத்தி பூர்வமானதாக இருப்பது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய குருவும் காரக கிரகம் செவ்வாயுமே லாபம். அதற்கு முன் செவ்வாய்க்கு திக்பலம். அப்ப உங்கள் கணவன் பலம் பெறுகிறார். அவர் மூலம் ஒட்டுமொத்தமாக லாபத்தை குடும்பமே அனுபவிக்க போகிறது. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமாதானம், அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூல் செய்வது, குழந்தைகளுக்கு ஒரு தீர்க்கமான ஆரோக்கியமான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, இவர்களுடைய நிதி நிலைமையில் இவர்களே பாதுகாப்பு பெறுவது, ஐஸ்வர்யத்தை உணர்வது, இவர்களுடைய டெபாசிட்டாக இருந்தாலும் முதலீடுகளாக இருந்தாலும் அவை உயர்வதையும் வளர்வதையும் இவர்கள் கண்டிப்பாக உணர்வார்கள். பரிகாரம்னு வந்துருச்சுன்னா திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம்.
இந்த புதனுக்கு சனியின் பார்வையும் பெறப்போகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகத்துக்குள் நுழைந்து குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக மாறி செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகர ராசியை தனது சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து மதன கோபால யோகம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய யோகமாக வர இருக்கிறது. நிறைய சுப யோகங்கள் கொட்டி கிடக்கின்றது. இதுல செவ்வாய் ராகு பார்வை, மேலும் சனி புதன் பார்வை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தனித்தனி வீடியோகளாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.